சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதீஸ் லீகல் லென்ஸ். இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இந்து, நான் கொடுத்த டாக்குமெண்ட் படிச்சு பார்த்தீங்களா? அதான் பார்த்துட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்டோட டாக்குமெண்ட் தானே? ஆமா. ஓகே, எப்படி வாங்க சொல்லலாமா? இல்ல, பாதி டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கு. இன்னும் மதர் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன அவங்க கொடுக்கல. ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் இதானே கேட்டியா? ஆமா, இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இல்லையே, மதர் டாக்குமெண்ட்ஸ். அப்ப நான் ஒன்று பண்றேன், என்னென்ன வேணும்னு நான் லிஸ்ட் கொடுக்குறேன். நீ அதெல்லாம் உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வாங்கிட்டு வா. அப்பதான் இது கரெக்டா லிங்க் இருக்கான்னு எனக்கு தெரியும். சரி, இப்ப ஒரு இடம், வீடு, ஃபிளாட் இதை வாங்குறோம்னாக்கா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வில்லங்கமும் இல்லாம வாங்கினாக்கா அது எப்படி வாங்குறது? முதல்ல மதர் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும். மதர் டாக்குமெண்ட்ஸ் வந்து 1950ல இருந்து மினிமம் 30 வருஷம் பார்த்தாலே போதும். இன் ஜென்ரல் இப்ப வந்து எல்லாருமே 1950ல இருந்து பாக்குறாங்க. ஸோ 1950ல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த டாக்குமெண்டோட லிங்க் கிளியரா இருக்கான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வாங்கி என்னோட பையனுக்கு வந்து செட்டில் பண்றேன். என் பையன் வந்து வேற யாருக்கோ கொடுக்குறான். ஸோ அந்த மாதிரி லிங்க் கரெக்டா டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். அது மாதிரி இப்போ நான் வந்து 1 ஏக்கர் விற்கிறேன் அப்படின்னா அடுத்து விற்கிறவங்களும் அதே 1 ஏக்கர் விற்கிறாங்களா? ஸோ அந்த லிங்க், டாக்குமெண்ட் எக்ஸ்டென்ட், டாக்குமெண்டோட லிங்க் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்படி எல்லாமே கரெக்டா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னாலே டாக்குமெண்ட் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். மதர் டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க இந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்கும்போது ஃபர்தரா வந்து என்க்ரோச்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் நீ முதல்ல சைட்டை போய் முதல்ல பார்க்கணும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி சைட்டை போய் பார்த்து என்க்ரோச்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அக்வசேஷன் நோட்டீஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ முதல்ல டாக்குமெண்ட்ஸ் கேட்கும்போது ஃபுல் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கேட்கணும். லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு முன்னாடியே வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் பொசஷன் ப்ரூஃப், ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ், பட்டா, ஏ ரெஜிஸ்டர், டாக்ஸ் ரிசிப்ட்ஸ், ப்ரூஃப் ஆஃப் பொசஷன், இப்படி எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கு, நீங்க வாங்கலாங்கிறதுக்கு ப்ரூஃப் அதுதான். சரி, இப்போ ஒரு வீடு, அப்பார்ட்மெண்ட், ஏதாவது ஒரு சொத்தை வந்துட்டு நம்ம வாங்கும்போது எந்த ஒரு வில்லங்கமும் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வில்லங்கமோ இல்லை ஒரு தகராறோ உருவாகுது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன செய்யணும்? நீங்க முதல்லயே வந்து ப்ராப்பரா டியூ டிலிஜென்ஸ் பண்ணிருப்பீங்க, டாக்குமெண்ட்ஸை ஒழுங்கா பார்த்துருப்பீங்க, எங்களை மாதிரி அட்வொகேட்ஸ் கிட்ட வந்திருப்பீங்க, நம்ம ஒப்பீனியன் கொடுத்துருப்போம். நீங்க அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா 99.9% எந்த ப்ராப்ளமும் வந்திருக்காது. நீங்க அப்படி பண்ணாம வாங்கி ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு, இல்ல ஈஸி எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாம உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நீங்க அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்றத வேற வழி கிடையாது. இது வந்து சிவில் டிஸ்பியூட்னா சிவில் கோர்ட், சிவில் கேஸ் தான் நீங்க ஃபைல் பண்ண முடியும். உங்களை ஏமாத்தி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க கிரிமினல் கம்ப்ளைண்ட் போடலாம். பட் இது சிவில் டிஸ்பியூட்களை மெஜாரிட்டி சிவில் கம்ப்ளைண்ட் தான் நீங்க லான்ச் பண்ண முடியும். நீங்க கோர்ட்டுக்கு போய் உங்களோட ரெக்கவரி வாங்கிக்கணும். நீங்க போனஃபைட் பர்ச்சேசரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்பவும் சொத்துல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நீங்க போனஃபைட் பர்ச்சேசர்ங்கிறத மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா போதும், கோர்ட் உங்களோட ரெமெடி என்னவோ அதை பார்த்துக்கும். மெஜாரிட்டி உங்களுக்கு வித்தவங்க மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னாலே அவங்க தான் உங்களுக்கு லயபிள் ஆவாங்க. உங்களுக்கு வேற இடத்துக்கு இடமா கொடுக்கறதுக்கும் சரி, இல்ல அந்த இடத்துக்கு காசு கொடுக்கறதுக்கும் சரி, உங்களுக்கு என்ன வில்லங்கம் இருக்குங்கிறத பொறுத்து. நீங்க முதல்ல ஒரு இடம் வாங்கும் போது அந்த இடத்துல கேஸ் ஏதாவது இருக்கா, வில்லங்கம் அதாவது ஈஸி கரெக்டா இருக்கா, 1950ல இருந்து பாருங்க. இல்ல 13 இயர்ஸ் நீங்க பார்த்தாலே போதும். அப்புறம் நீங்க பேங்க்ல ஒரு லோன் போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிளியரா கேட்கறாங்க. நீங்க லோன் போகாம ஓன் ஃபண்டா நீங்க சொந்த காசு போட்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க எங்களை மாதிரி நீங்க பாருங்க, வில் ஹெல்ப் யூ. இல்ல, இப்ப நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் அப்படின்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அட்வான்ஸ் பணம் எல்லாமே கொடுத்துட்டோம். குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஒரு 30 நாள் 60 நாளுக்குள்ள மீத பணத்தை கொடுத்து ப்ராப்பர்ட்டியை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இது பண்றோம். இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த பொது அறிவிப்புன்னு சொல்லிட்டு பத்திரிகைகள்ல கொடுப்பாங்க. இந்த வீடை வந்து நாங்க வாங்க போறோம், இவர்கிட்ட இருந்து வாங்க போறோம், இதுல ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தா தெரியும்னு சொல்லி இந்த பொது அறிவிப்பு எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? இப்படி கொடுக்கறதுனால ஏதாவது பயன் இருக்குதா? இது சரியான மையம்? இன் ஜென்ரல் வந்து டாக்குமெண்ட் தொலைஞ்சு போனாலோ, இல்ல அந்த இடத்து மேல ஏதாவது கடன் இருந்தாலோ, இல்ல கோர்ட்ல கேஸ் ஏதாவது பெண்டிங் இருந்தாலோ, இந்த மாதிரி பத்திரிகையில வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த விற்க போறோம் இல்ல வாங்க போறோம், இதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தா நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சோ நீங்க கொஞ்சம் விஜிலண்டா இருக்கணும். சோ எந்தெந்த பேப்பர்ஸ்ல நீங்க வாங்க போற இடத்து மேல இல்ல அபார்ட்மெண்ட் மேல ஏதாவது ஒரு இந்த மாதிரி பப்ளிக்ல ஏதாவது நோட்டீஸ் ஏதாவது இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன என்கம்பரன்ஸ் இருக்கு, என்ன ப்ராப்ளம்ல இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்துட்டு வாங்கணும். மெஜாரிட்டி அந்த மாதிரி இடத்த வாங்காதீங்க, ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நீ போய் என்ன பண்ற, நான் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறேன், நீ போய் உன் ஃப்ரெண்டை பாரு, உன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு வந்து எனக்கு ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்துருப்பியா? ஓகே, கண்டிப்பா கொடுத்துறேன். சரி, ஒரு வாரத்துக்குள்ள கொடுத்துரு. மறக்காம எனக்கு ஃபீஸும் கொடுத்தா. ஓகே, கண்டிப்பா வந்துரும். மறக்காம நீங்களும் மதீஸ் லீகல் லென்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து, அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து உங்களை வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்துறதோ, இல்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றதோ, இல்ல உங்களை வந்து ஹர்ட் பண்றதோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா செக்ஷன் 69 ஆஃப் பாரதிய நியாய சங்கீதா ஆக்ட் படி இது வந்து ஒரு அஃபென்ஸ். இதுல வந்து மினிமம் 10 இயர்ஸ்ல இருந்து உங்களுக்கு he will be sent to jail. இது வந்து நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை பொறுத்தும் அவன் பண்ண அஃபென்ஸை பொறுத்தும் இருக்கு.